வணக்கம். 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி இன்றைய போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலே காலை 8:45 மணிக்கு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம், கட்டுவாப்பிட்டி புனித செபஸ்தியார் தேவாலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம், கொழும்பு உட்பட இன்னும் பல இடங்களில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்திலே மிலேச்சத்தனமான ஒரு பயங்கரவாத குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் சிக்குண்டு பலியானவர்கள் எண்ணிக்கை 100க்கும் அதிகம். அவர்களை நினைவுகூறும் முகமாக 5 வருடங்கள் நிறைவுற்ற இந்த நாளிலே கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் சிறப்பு ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதேபோல் நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி புனித செபஸ்தியார் ஆலயத்திலும் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும் இன்னும் பல இடங்களில் இந்த 5 வருட நிறைவை முன்னிட்டு சிறப்பு ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக இன்று காலை கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்திலே கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டும் அன்றிருந்த ஆட்சியாளர்களின் கவனக்குறைவின் காரணமாக இடம்பெற்ற இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலில் இருந்தவர்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை. இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு பின்னால் உண்மையிலேயே யார் செயற்பட்டார்கள், உண்மையான சூத்திரதாரிகள் யார் என்று இன்னமும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதி கோரி வருகிறார்கள். ஆனால் இதுவரை பல்வேறு கணக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட இன்னமும் பிரதான சூத்திரதாரி அவருடைய பெயர் வெளிவரவில்லை. பல உயிர்களை இழந்த குடும்பத்தினர் தங்கள் குடும்பத்திலிருந்த அந்த உறுப்பினரை கொன்றது யார், இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது யார் என்று இன்னமும் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள், நீதி கேட்டு வருகின்றார்கள். ஆனால் இன்னமும் விசாரணைகள் என்ற பெயரிலே இந்த பாரிய பிரச்சனை தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக இருந்த இந்த விடயம் இழுபறி நிலையாகத்தான் இருக்கின்றது. தொடர்ந்தும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உட்பட கத்தோலிக்க திருச்சபையினர் இந்த கொடூரமான சம்பவத்துக்கு நீதி கோரி தொடர்ந்தும் பல அமைதி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். 5 வருட நிறைவை முன்னிட்டு இன்றைய தினம் நடந்த சிறப்பு ஆராதனைகளில் கூட அவர்கள் கோரியிருந்தது நீதியை தான். என் பேர் லக்ஷ்மண் நிரஞ்சன். 4 மணிக்கு இந்த பூசையில் பங்கு பெற்று கொண்டிருந்தேன். நான் சர்ச்சில் ஒன்று வாசிக்கிறது. எங்களோட குவார் பிள்ளைகள் 12-13 பேர் அன்றைக்கு குவாரெல்லாம் இருந்தாங்க. திடீர்னு நடந்தது எங்களால் இன்னும் எதிர்பார்க்க முடியாமல் நடந்தது அன்றைக்கி. அதை இன்னும் எங்களால் இன்றைக்கி ஒரு 5 வருஷம் ஆகிட்டுது. 5 வருஷம் ஆகி எங்களுக்கு மனசை விட்டு இன்னும் அது நீங்கி போக இல்லை. ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் நீதியை கண்டு நிற்கிறோம். இதுவரை நீதியும் இன்னும் கிடைக்க இல்லை. ஆனால் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டும், நீதியும் கிடைக்க வேண்டும். அதோட இதே போல் வேறொரு நாட்டிலேயோ வேறொரு இடத்துலையும் இதே போல் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் கடவுளையும் பிரார்த்திக்கொள்வோம். அன்றைய தினத்தில் இந்த இடத்துல தான் நீங்கள் நிற்கிற இடத்துல தான் அந்த குண்டு வெடிச்சு அப்போ எப்படி இருந்தது? உண்மையில் ஒரு பெரிய அது சத்தம் ஒன்று தான் கேட்டுது. சரியான சத்தமாக இருந்தது. அது சத்தத்தோடு முழுக்க இருட்டாகிடு. கோயில் முழுக்க இருட்டாகி புகை மண்டலம் தூசி அப்படி இருந்தது. அப்போ எங்களுக்கு நிறைய ஒன்றுமே விளங்கலை. ஏன்னா அவ்வளவு கோயில் புகை மண்டலமாக மூடி இருந்தது. அப்புறம் நாங்கள் அப்படி உடனே வெளியே ஓடி போயிட்டோம். ஏன்னா சில பேர் பயந்தோம், இன்னும் என்ன ரீசன் தெரியாது தானே. அப்புறம் வெளியே ஓடி போயிட்டோம். அப்புறம் வெளியே ஓடி போய் வெளியே இருந்து தான் நாங்கள் திருப்பி ஒவ்வொரு ஆக்களையாக வெளியே எடுத்து 3 வீல்களில் வேன்கள் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி கொண்டு வந்தோம். 5 வருடங்கள் ஆகிட்டு இன்னமும் இந்த தாக்குதலுக்கு நீதி கிடைக்கல. இதை பற்றி நீங்கள் போய் பார்க்குறது இல்லை. உண்மையை இது நாங்கள் நீதி கிடைக்கும்னு வெகு சீக்கிரம் நினைக்கணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் உண்மையில் கிடைக்க இல்லை. நாங்கள் நம்புகிறோம் இது கிடைக்கும்ண்டு. அதனால தான் நாங்கள் இன்னும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இது கிடைக்க வேணும்ண்டு. ஏன்னா 57 பேர் இந்த கோயிலில் இறந்துருக்குறாங்க. அப்போ இந்த கோயிலில் மட்டும். அப்போ அதால் எங்களுக்கு குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க இதில். அப்போ அதால் நாங்கள் இதை அவ்வளோ மனசை விட்டு இது போகிற அளவில் இல்லை, எங்களுக்கு நீதி கிடைக்க மட்டும் நாங்கள் அதை வேண்டி நிற்கிறோம். எங்களுக்கு நீதி ஒன்று கிடைக்கும்னு சொல்லி. உங்களோட பேர்? என் பேர் லக்ஷ்மண். நாங்கள் வத்தலேஸ்வரம். சரி. அப்புறம் இவங்க உலகத்திலையும் பார்வையும் தப்பலாம். இந்த செஞ்சவங்க இந்த அநியாயம் செஞ்சவங்க, இந்த உயிர்களை கொண்டவங்க உலகத்துலேயும் தப்பலாம். ஆனால் கடவுள் முன்னே தப்பே இல்லை. அது இன்றைக்கி ஒரு நாள்
அவங்க நீதிக்கு முன்னுக்கு தலைகுனி தான் வேண்டு வரும். மற்றது எங்களுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டதுலேருந்து எங்களுக்கு பிசபோசால் பல இதாக உதவி பண்ணாங்க. வீடு எங்களுக்கு நாங்கள் ரொம்ப சின்ன ஒரு வீட்டில் தான் கொச்சிக்காலில் இருக்குது, நெருக்கடியான வீட்டில் தான் வாழ்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு நெருக்கடியான இடத்துல உதவி கிடையாது. பிசபோசால் எங்களுக்கு வீடு உதவி தந்தாங்க, வீடு தந்து. ஆனால் அந்த வீடு கொடுத்தது ஃப்ரீயாக சும்மா இருந்தால் வந்தது. ஆனால் இப்போ அது கொடுத்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும் மாதம் 8000 தண்ணி பில், கரண்ட் பில் ரொம்ப எங்களுக்கு லட்சக்கணக்கு நெருக்கடியாக நாங்கள் இருக்கும். அதில் எங்களுக்கு இந்த விஷயத்தை கட்டாயமாக எங்களுக்கு எங்களுடைய பிஷப் அவருக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு இந்த கூலியை மட்டும் கட்டுறது நிப்பாட்டி தருமாறு நாங்கள் இது வெளியிடுமாறு உங்களுக்கு கைவிட கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அங்கே இருக்க மட்டக்குழியில் சத்து ஏடமுள்ள பெட் சத்து போவோம், சத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கொடுத்தாங்க. மட்டக்குழி சத்து ரிசேவனை சொல்லி பிளேட் இருக்குது, அங்கே தான் கொடுத்துருக்காங்க வீடு. எங்களுக்கு ரொம்ப அதுக்கு பிஷப் ஹவுஸ் நான் ரொம்ப நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு வீடு இல்லாத தன்மையில் இருக்குள்ள எங்களுக்கு வீடு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு கார்டினல் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறோம். அது இதுதான். மற்ற என் பேர் அருளப்பா பாஸ்கரன். சரியா? இந்த விஷயத்தை கட்டாயங்களை வெளிப்படுத்தி எங்களுக்கு கருணை காட்டுமாறு ரொம்ப கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம், வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்த நேரம் தான். அதில் எங்களுக்கு இந்த ஒரு இது இல்லாமல் எங்களோட தம்பி, ஏன்னா நாங்கள் யாருமே திருமணம் ஆகாதவங்க தான், எங்களோட சகோதரங்கள். இப்போ என்னுடைய அக்காவும் அண்ணனும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவரும் எங்களோட தம்பி இங்கனைக்கிலே அப்படியே இறந்தது பிறகு இப்போ நாங்கள் அப்படியே எங்களோட அவரோட ஒரு வருமானமும் எங்களோட அண்ணன்ட வருமானத்தில் தான் எங்களோட குடும்பம் போச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வயசு போனவங்களாக இருக்கிறோம். அதனால் இப்போதைக்கு எங்களுக்கு அந்த வீட்டோட நிலைமையை பார்த்த அளவுக்கு எங்களுக்கு அதை கொண்டு போய்க்கொள்ள முடியாத அளவில் இருக்குது. நான் எங்களோட அண்ணனும் சுகமில்லாதவர், நேற்று தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தார். இப்போ இதில் எங்களுக்கு கூலி கொடுத்து எல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது சரி, எங்களுக்கு வீடை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வீடு இல்லாத ஒரு இதில் தான் நாங்கள் நின்றோம். அந்த நேரத்தில் எங்கள் தம்பியாக இருந்தாலும் கூட வீட்டுக்காக தான் அவன் மிச்சமே கஷ்டப்பட்டான். அவர் இறந்து எங்களுக்கு வீடு கிடச்சது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்கிறோம். இது கூலிக்கு ஏதாவது இந்த கட்டுறதை கொஞ்சம் நிப்பாட்டி எங்களுக்கு கொஞ்சம் ஃபாதர் மூலமாக பிஷப் மூலமாக கதைச்சி எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யுங்க. தேங்க்யூ. ரமீல்டா. எங்களுக்கு இப்போ வீடு கொடுத்தாங்க கூலிக்கு இருக்கிறவங்களுக்கு சொல்லி. நாங்கள் இங்கே பாதிக்கப்பட்டவங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு பாதிக்கப்பட்ட வீடு இல்லாமல் இருக்கோம். கார்டினல் தான் எங்களுக்கு கார்டினல் தான் எங்களை வீடு எடுத்து தந்தார். இப்போ அவர் மஹிந்த ராஜபக்ச தான் தந்தார். பிரதமராக இருக்கும்போது சொன்னார் கூலி இல்லை, நாங்கள் சும்மா தான் கொடுத்தோன்னு. அதுக்கு பிறகு இப்போ மாதம் 8000 ரூபா கட்ட சொல்கிறாங்க. எங்களுக்கு அப்படி கட்ட வசதி இல்லை. ஏன்னா பிள்ளைகளோட படிப்பு செலவும் அவங்களுக்கு வேலைகளும் இல்லை. 8000 கரண்ட் பில் வேறையாக கூட்டியிருக்கிறாங்க, தண்ணி பில் கூட்டியிருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு சரியான கஷ்டம் இது கட்டுறதுக்கு. இப்போ எங்களுக்கு கார்டினல் துமாத்தா இதில் மெதியத்தாவி எங்களுக்கு இந்த கூலி இல்லாமல் ஆக்குன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா சரியான இப்போ இருக்கிற நிலைமையில் பிள்ளைகளை படிக்க வைக்கவே இயலாமல் இருக்குது. சாப்பாடுக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கூலி கட்டுறது இப்போ நாங்கள் ஒரு வருஷமாக நாங்கள் கூலி கட்ட இல்லை, எங்களால் கட்ட முடியாது. தண்ணி பில்லும் கட்ட இல்லாமல் போயிட்டு எங்களுக்கு இப்போ அந்த கூலியை மட்டும் இல்லாமல் ஆக்கி தந்தாங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். எங்களுக்கு காதினல் துமாத்தான் எங்களுக்கு இதில் மெதியத்தாவே எங்களுக்கு கூலி இல்லாமல் ஆக்கி தந்தால் பெரிய உதவியாக இருக்கும் அவருக்கு. வணக்கம். சொல்லுங்கள், அன்றைய தினத்தில் என்ன நடந்தது? அன்றைய தினத்தில் நாங்கள் பாஸ்கா பிறநாள் நாளில் சேச்சுக்காக பூசக்காக வந்திருந்தோம். அந்த டைமில் பாஸ்கா பூசை நடந்துக்கிட்டு போது திடீர்னு எதாச்சும் சத்தம் எனக்கு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். பெரிய ஆஸ்பத்திரி இன்னொரு ஹாஸ்பிட்டல் எக்ஸைட் நாட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இது 5 வருஷம் ஆயிடுச்சு முடிஞ்சு. எந்த விதமான எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்தாங்கிறாங்க அந்தாங்கிறாங்க, இன்றைக்கி சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் சொல்லிக்கிட்டே தான் போகிறாங்க. இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு எந்த விதமான முடிவும் வர மாட்டேங்குது. யார் தான் முடிவு கட்டணும்னு தெரியாது. ஆனால் கடைசியில் உண்மை ஒன்று இருக்குது, கடவுள் இருக்கார் பார்த்துக்கிட்டு தான் இருக்காது. எப்படியுமே உண்மை வெளியே வரும். அந்த டைமில் யார் எங்கே போவாங்கன்னு தெரியாது. அதனால் நீங்களும் இந்த நியூஸை கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு முன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. வீடு கொடுத்தது அவங்க சொல்லி கொடுத்தாங்க, வீடு ஃப்ரீயாக சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் மாதம் 8000 காசு காட்ட சொல்கிறாங்க. அந்த விஷயம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கு கொஞ்சம் ஏதாவது முடியும்னா எங்களுக்கு பண்ணி தந்தீங்களே பெரிய உதவியாக இருக்குது. அன்று அந்த மிலேச்சத்தனமான குண்டு தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு அரசாங்கத்தால் அன்று வழங்கப்பட்ட வீடுகள் இலவசமாக வழங்கப்பட்டாலும் கூட தற்பொழுது அந்த வீடுகளுக்காக மாத வாடகையாக 8000 ரூபாய் அறவிடப்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களிடம் தெரிவித்தார்கள். அவர்களுடைய குரல் பதிவுகள் நாங்கள் இவ்வாறு பதிவு செய்து கொண்டோம். அவர்கள் கோரியிருப்பது
அவர்களுக்கு மாதாந்தம் 8000 ரூபாய் வாடகையும் அதேபோல் நீர் கட்டணம் மின்சார கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. இதோடு சேர்த்து மாத வாடகை 8000 ரூபாய் அவர்கள் செலுத்துவது அவர்களுக்கு சற்று கடினமாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் கூறியிருப்பது இந்த மாத வாடகை 8000 ரூபாவினை அவர்களுக்கு செலுத்த முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. இதற்கு ஒரு தீர்வினை பெற்றுத்தருமாறு அவர்கள் தற்பொழுது கூறி நிற்கின்றார்கள். மிக முக்கியமாக அவர்களுக்கு அந்த நாட்களிலே இலவசமாகத்தான் அந்த வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்பொழுது 8000 ரூபாய் அவர்களிடம் அறவிடப்படுவது அவர்களுக்கு சற்று கடினமாக இருப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் எம்மிடம் தெரிவித்தார்கள்.